ஹாய் எவ்ரி ஒன், என்னுடைய பேர் ஏ டேனியல் ரிக்ஸ். நான் கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீமும் அண்டு அதோடைய டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பீம் இஸ் அ ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் that runs horizontally to support vertical loads emanating from the building frame. The load is distributed to the beam's ends and transferred to columns, walls and posts on both sides of the beam. ஸோ பீமுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர், கிடைமட்டமான கட்டுமான அமைப்பு. ஸோ இது வந்து ரூஃபோடைய லோடையும் அதுக்கடுத்து ரூஃப்லேருந்து வாங்கின லோடை காலத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸை பார்க்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 வகையான பீம் இருக்குது. கேண்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், ஃபிக்ஸ்டு பீம் அண்ட் கன்டினியூஸ் பீம். கேண்டிலிவர் பீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கேண்டிலிவர் பீம் இஸ் அ மெம்பர் வித் ஒன் எண்ட் protruding beyond the point of support, allowing it to move vertically under the impact of vertical loads placed between the free end and the end support. அதாவது பீமானது ஒரு பகுதி ஃபிக்ஸ்டாகவும் மறுபகுதி ஃப்ரீயாகவும் இருப்பதற்கு பேர் தான் கேண்டிலிவர் பீம். ரெண்டாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இஸ் ஒன் தட் இஸ் சப்போர்ட்டட் பை 2 points and can travel horizontally. Bridges beams in the structures of example for the simply supported beam. அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் ends are simply supported. இரு முனை பகுதிகளும் சிம்பிளி சப்போர்ட்டடால் இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரிட்ஜ் பீம் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓவர் ஹேங்கிங் பீம். When the end of the beam extends beyond the support, it is referred to as an overhanging beam. Overhanging can occur on both sides of the supports. அதாவது சிம்பிளி சப்போர்ட்டுடைய ஒரு பகுதி அல்லது 2 பகுதி நீட்டப்பட்டு கொண்டிருந்தால், நீட்சியாக இருந்தால் அதுக்கு வந்து ஓவர் ஹேங்கிங் பீம்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பீம். எ ஃபிக்ஸ்டு பீம் இஸ் ஹெல்ப் அப் டு பை 2 support of fixed ends. It also known as a fixed end beam, built in beam or constraint beam. ஸோ ஃபிக்ஸ்டு பீமுங்கிறது என்னென்னா, போத் ends are fixed. இரு பகுதிகளும் வந்து ஃபிக்ஸ்டாக இணைக்கப்பட்டிருந்தால் அந்த பீமுக்கு பேர் வந்து ஃபிக்ஸ்டு பீம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூவஸ் பீம். கண்டினியூவஸ் ஸ்டீல் பீம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 2 or more beams that are welded together and reinforced by additional beams to form a strong but flexible component for large scale structures. அதாவது 2 அல்லது 3 சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஒன்றாக இணைந்து தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கும் பீமுக்கு பேர் தான் கண்டினியூஸ் பீம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பீமை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.